ஐ எம் த பிரின்ஸ், ஷீ இஸ் த பிரின்சஸ். Princess. Okay. அவ்வளவுதான். Okay. அது ஈக்குவலா தான் இருக்கும். அதுல என்னைக்குமே அவர் வந்து பிரிச்சு பார்த்தோ இல்ல என் தங்கச்சிக்கு அதிகமா வந்து பாசத்தை காட்டியோ இல்ல எனக்கு அதிகமா பாசத்தை காட்டியோ அப்படிலாம் இல்லை, ஈக்குவலா இருக்கும். எனக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காருல்ல ம். மனோஜ்னு ஒரு 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 பையனா எனக்கு ஒரு உயிர் கொடுத்து எனக்கு ஒரு பேரை வச்சு ம். என்னை இப்போ வரைக்கும் வந்து அந்த நிழலுக்கு அடியில் வச்சிருக்காருல்ல, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அந்த லவ்வே பயங்கரமான கதை தான். என்னன்னா சாதுரியன்னு ஒரு படம் 2003 2004 அந்த பீரியடு. அப்போ நீலாங்கரையில் எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் தான் முத என் ஒய்ஃபை பார்க்குறேன். கடைசி நாள் வந்து பாண்டிச்சேரியில் சாங் ஷூட் முடிஞ்சு பேக்கப் ஆகுது. லாஸ்ட் டே ஷூட் 6:30 டைம். அவ்வளோதான். அவள் கேரளா போயிடுவா, நான் சென்னை வந்துடுவேன். இதுக்கப்புறம் பாப்பமா மாட்டோமான்னு கூட தெரியாது. படிக்கட்டில் கீழே இறங்கி போனால் வண்டி அங்கே நிற்கிது. திரும்பி பார்க்குறாங்க, கண்ணில் தண்ணி. அவங்க திடீர்னு ஒரு நாள் ஏன்டா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான். அப்படியே கேட்டாங்களா? ஆமா, ஏன் என்னப்பா அப்படின்னு. இல்லை எனக்கு இது சரிப்பட்டு வரல. என்ன சரிப்பட்டு வரல? இல்லை இது என்ன இப்போ சொன்னாதானே எனக்கு புரியும். இப்படியே இழுத்துட்டே இருந்தாலும் கோவம் வந்துருச்சு. இந்த பாரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன சொல்றேன் அப்படின்னு. அப்படியே ஓப்பனா அதுவும் போன்லயே. ஆமா, சைலன்ஸ். அந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டான்னு நினைச்சா விசிம்பிள் மட்டும் கேட்குது. என் ஃப்ரெண்டு மகேஷ்னு ஒரு பையன், அவன் தான் என் கூட ஷூட்டிங் வருவான். எதுனா அப்பாக்கிட்டையும் நான் ஒன்றும் க்ளோஸாக இருக்கிற ஒரு பையன். அவன் என்ன பண்ணிட்டான், நேராக போய் சொல்லிட்டான், சார் இந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு சார், இதை விட்டிங்கன்னா உங்கள் பையனுக்கு பொண்ணு கிடைக்காது. ஏன் சார் அப்படி? உங்கள் பையனுக்கு வேறு பொண்ணு கிடைக்காது சார், நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டு இவன் கூலாக சொல்லிட்டு போயிட்டான்னா, இவர் மண்டையை போட்டு குழப்பிட்டார். போய் பார்த்துட்டு வாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, எனக்கு தெரியாமல் அங்கே போய் எங்கள் அம்மாட்ட பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்ட்டு. அப்பா செல்லம்னு நீங்க சொல்லியாச்சு. அப்பா வந்து யார் செல்லம்? உங்க செல்லமா இல்ல உங்களோட சிஸ்டர் செல்லமா? ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருக்கும். ஓகே. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரிலாம் இல்ல. நான் சொல்றேன், ஐ எம் தி பிரின்ஸ், ஷீ இஸ் தி பிரின்சஸ். அவ்வளவுதான். ஓகே. அது ஈக்குவலா தான் இருக்கும். அதுல என்னைக்குமே அவர் வந்து பிரிச்சு பார்த்தோ இல்ல என் தங்கச்சிக்கு அதிகமா வந்து பாசத்தை காட்டியோ இல்ல எனக்கு அதிகமா பாசத்தை காட்டியோ அப்படிலாம் இல்லை, ஈக்குவலா இருக்கும். மற்றபடி லைக் யூனோ அதான் சொன்னேன்ல, இஸ் a perfect family man. Okay. So best gift from your dad is my life. லைஃபே கொடுத்திருக்காரு, வேற என்ன gift வேணும் அப்படி? எனக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காருல்ல மனோஜ்னு ஒரு 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 பையனா எனக்கு ஒரு உயிர் கொடுத்து எனக்கு ஒரு பேரை வச்சு என்னை இப்போ வரைக்கும் வந்து அந்த நிழலுக்கு அடியில் வச்சிருக்காருல்ல, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? கரெக்ட், ரைட். ஸோ அப்பாக்கும் காதலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு காதல் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, கரெக்டா? ஸோ அந்த ஒரு தருணம் என்னென்னலாம் நடந்துச்சு? அப்பா லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாரா, உங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாரா? அந்த லவ்வே பயங்கரமான கதை தான். என்னன்னா சாதுரியன்னு ஒரு படம் 2003 2004 அந்த பீரியடு. அப்போ நீலாங்கரையில் எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. இப்போ அப்பா அங்கே தான் தங்கிட்டு இருக்காரு, அங்கே தான் இருக்காரு. அந்த வீடு வந்து நாங்கள் ஷூட்டிங் விட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த வீட்டில் தான் முத என் ஒய்ஃபை பார்க்குறேன். ஓகே. ஷி வாஸ் மை கோஸ்டார். அந்த படத்தில் அவள் தான் ஹீரோயின். ஓகே. நாள் பார்த்த உடனே இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். கண்ணும் கண்ணும் காதல். ஓகே. சொல்லவே இல்லை நான். அவளும் உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கா எது வச்சிருக்கான்னு தெரியாது. அவள் மைண்டில் நான் இருக்கேனா இல்லையா, நத்திங். படமெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு கடைசி நாள் வந்து பாண்டிச்சேரியில் சாங் ஷூட் முடிஞ்சு பேக்கப் ஆகுது. லாஸ்ட் டே ஷூட். ஈவினிங் ஒரு 6:30 டைம். அவ்வளோதான். அவள் கேரளா போயிடுவா, நான் சென்னை வந்துடுவேன். இதுக்கப்புறம் பாப்பமா மாட்டோமான்னு கூட தெரியாது. ஸோ ஷி இஸ் கோயிங். படிக்கட்டில் கீழே இறங்கி போனால் வண்டி அங்கே நிற்கிது. திரும்பி பார்க்குறாங்க, கண்ணில் தண்ணி. அவங்க ஓகே. அப்போதான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஓகே ஐ திங்க் ஷி லைக்ஸ் மீ அப்படின்னு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ டப்பிங் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் மெசேஜ், ஹாய் அப்படின்னு. நானும் ஹாய் அப்படின்னேன். யூ நோ ஹூ திஸ் இஸ்னா? நோ. அதுனா அப்படியே பேசி 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 மெசேஜ்லேயே வளர்த்தோம் லவ். திடீர்னு ஒரு நாள் ஏன்டா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான். அப்படியே கேட்டாங்களா? ஆமா, ஏன் என்னப்பா அப்படின்னு.
இவ்வளவு நாள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுச்சா எனக்கு? ஆமா, ஏன் சார் கால் பண்ணி பேசல? அந்த அளவுக்கு நான் வந்து மெசேஜ்லயே மூழ்கிட்டேனா, கால் பண்ண கூட தோணல அவங்க எனக்கு. என்ன நினைச்சிருப்பாங்க? அதுக்கப்புறம் போன்ல கன்வர்ஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். Call ல பேச- அப்ப கூட லவ் சொல்லல. ம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஐ திங்க் இட் வாஸ் April 19th 2004. ஓகே. April 19th மார்னிங் ஒரு 11 o'clock ஃபோன் பண்றேன், பேசிட்டு இருக்கேன். ஒரு மூட்ல இல்லாம நார்மலா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுப்பா, நார்மலா பேசுவீங்களே, வாட் ஹேப்பன்? இல்ல, ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் ஒர்க் அவுட். வாட்? இல்ல, எனக்கு இது சரிப்பட்டு வரல. என்ன சரிப்பட்டு வரல? இல்ல, இது என்ன? இப்போ சொன்னாதானே எனக்கு புரியும். இப்படியே இழுத்துட்டே இருந்தாலும் கோவம் வந்துருச்சு. இந்த பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன சொல்றேன் அப்படின்னு. அப்படியே ஓப்பனா அதுவும் போன்லயே? ஆமா. சைலன்ஸ் அந்த பக்கம். போனை வச்சுட்டான்னு நினைச்சா விசிம்பிள் மட்டும் கேட்குது. ஓ, அழுறாங்களா? ஆமா. ஓகே. என்னையா? இல்ல, உங்க அம்மா எங்க அப்படின்னு. அம்மாவை கூப்பிட்றேன்னு கூப்பிட்டா, அவங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரிங்க எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே. எங்க இருந்து எனக்கு தைரியம் தைரியம் வந்துச்சு வந்துச்சுன்னு தெரியல. ஆமா, இதுல அப்பான்னு ஒருத்தரை மறந்துட்டீங்களா? கேளுங்க. இதெல்லாம் முடிஞ்சா முடிஞ்சுன்னு அவங்க வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்க அவங்க அப்பா கிட்ட பேசுனா அங்க பூகம்பம் வெடிச்சு வெடிச்சிருச்சா? ஓகே. வெடிச்சோன்னா இப்போ இங்க சொல்லி ஆகணும். என் ஃப்ரெண்டு மகேஷ்னு ஒரு பையன், அவன் தான் என் கூட ஷூட்டிங் வருவான். எதுனா அப்பாக்கிட்டையும் நான் ஒன்றும் க்ளோஸாக இருக்கிற ஒரு பையன். அவன் என்ன பண்ணிட்டான், நேராக போய் சொல்லிட்டான், ம். சார் இந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு சார், இதை விட்டிங்கன்னா உங்கள் பையனுக்கு பொண்ணு கிடைக்காது. ஏன் சார் அப்படி? உங்கள் பையனுக்கு வேறு பொண்ணு கிடைக்காது சார், நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ட்டு இவன் கூலாக சொல்லிட்டு போயிட்டான்னா, இவர் மண்டையை போட்டு குழப்பிட்டார். ஓகே. உடனே வந்து எங்கள் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் பெரியப்பா, அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் என்ன போய் பார்த்துட்டு வாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, எனக்கு தெரியாமல் அங்கே போய் எங்கள் அம்மாட்ட பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்ட்டு. அச்சச்சோ, பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துருங்க, நான் இவனை நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன் டாட் தான் உங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த ஓடி போய் அவங்களுக்கு தெரியாம இவங்களுக்கு பண்ணா ஃபேமிலி சம்மதத்தோட பண்ணுவோம். வாழ்நாள் பூரா வாழணும். நாளைக்கு அப்பா முகத்தை பார்க்கணும், அம்மா முகத்தை பார்க்கணும், தங்கச்சி முகத்தை பார்க்கணும், அவங்க என் மாமனார் மாமியார் முகத்தை பார்க்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. கண்டிப்பா. ஆமா. அது மட்டும் இல்லை, சொல்லாம பண்றதுல என்ன, அது அது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. தெரிஞ்சு பண்ணணும், தெரிஞ்சுதான் பண்ணணும். பட் தென் டாடிக்கு வந்து லவ் மேரேஜ்னாலும் ஓகேவா தான் இருந்தாரா? ஏன் திடீர்னு இல்ல, அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாம் போய் பார்க்குறோம். பார்த்தா எங்கள் ஃபேமிலி ஆஃப். மாமனார் சைடில் எல்லாம் வந்து ஆர்மி சைடில் பெரிய அஃபிஷியல்ஸ் அது இதுன்னு. ஓ. மாமியார் சைடில் எல்லாம் டாப் லெவல் எஜுகேட்டட், எல்லாம் கவர்மெண்ட் ஜாபு, ப்ரொஃபஸர்ஸ் இது இதுன்னு. எங்கள் பெரியப்பா நேரம் வெளியே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோனு, இந்த பொண்ணை விட்டா வேற எந்த பொண்ணும் பையனுக்கு கிடைக்காது, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து இப்போ பொம்மலாட்டம் ஷூட்டிங்கில் இருந்தார். ஷூட்டை ஒரு நாள் பிரேக் பண்ணிட்டு நேராக கேரளா போய் என் ஒய்ஃபை பர்சனலாக உட்காந்து பார்த்து பேசி அப்புறம் தான் அவர் முடிவு பண்ணார், ஓகே பண்ணி வச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல பிடிக்கல இல்ல, லைக் இல்லை பிடிக்கலன்னு இல்லை, அவருக்கு என்னன்னா திடீர்னு வந்து சொல்கிறான், யாருன்னு கூட நமக்கு தெரியாது. நான் பார்த்து இதுக்கும் ஷூட்டிங் ஒரு நாள் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டே. அந்த பொண்ணு காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்கா. அப்பெல்லாம் பார்த்துருக்காரு, பட் மறந்துடுவார்ல. அவர் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் போறாரு, எவ்வளோ ஆடியோ லான்ச் போறாரு, எவ்வளோ இனாகிரேஷன்ஸ் போறாரு, இதெல்லாம் மைண்டில் வச்சுருவேன். மாட்டு சொல்கிறான் என்ன இதுன்னு போய் பார்த்துட்டாவது வாங்க. ஆனால் இவருக்கு என்ன குசும்புனா, அதை நான் என்ன பண்ணுவேன், இல்லன்னு சொன்னா இவன் எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அந்த குசும்பு உங்க மம்மி கிட்டயும் வந்து சொல்லிருக்காங்க போல, வேண்டாம் சொல்லிடு. இல்ல, அதுதான் மெயினா சொன்னது, போய் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னா, எங்க அம்மா வேற என்ன செய்யும், சரி நீங்க சொன்னதே செஞ்சிடறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்து ஆஃப் ஆன பிறகு எங்க பெரியப்பா அந்த மாதிரி சொன்ன பிறகு இவர் போய் பார்த்து பேசியிருக்காரு. பேசணுன்னா ஓகே ஃபைன், பரவாயில்ல, என் பையன் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, கரெக்டான புள்ளை பிடிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சார். அப்படிதான் அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிட்டாரு அப்பா. ஓகே.